அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். பலுச்சிஸ்தானில் அமெரிக்காவுடைய இந்த வெள்ளை அதிகாரி தரையிறங்கியது. அதற்கு பிறகு அமெரிக்காவுடைய மிக முக்கியமான அந்த வாஷிங்டன் அதிகார மையம் அப்படிங்கிறது பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மேலே ஒரு மிகப்பெரிய கண் வைத்து அதை ஒட்டி நகர்வதை நாம் பார்த்தோம். அது சம்பந்தமான ஒரு விரிவான ஒரு பதிவை இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அதில் நாம் சொல்லும்போது பலுச்சிஸ்தானில் நேரடியாக அமெரிக்கா இந்த மாதிரியான விஷயங்களை இறக்கும்போது, குறிப்பாக பலுச்சிஸ்தானுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அவங்களுடைய இயற்கை வளங்களை எடுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு அவங்க நுழையும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதில் முதல் சவால் வாட்டர் கிரைசிஸ். ஏன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை செய்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் தண்ணீர் அப்படிங்கிறது தேவைப்படும். அது பலுச்சிஸ்தானில் இல்லை, குறிப்பாக பாகிஸ்தான்லேயே இல்லை. குறிப்பாக இந்தியா அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபார்மிங்கே அந்த மாதிரி தண்ணி இல்லை. அப்படிங்கிற போது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கான தண்ணீர் அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு சவால்னு சொல்லியிருந்தோம். இரண்டாவது சவால் சைனா. ஏற்கனவே சைனா அங்கே இருக்கக்கூடிய கவுடார் போர்ட்டில் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. பலுச்சிஸ்தானில் நிறைய ப்ராஜெக்ட்ஸையும் சைனா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் அமெரிக்காவுடைய இந்த திட்டத்துக்கு இடையூறாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். மூன்றாவது, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாகிஸ்தானி ஆர்மி பற்றி நமக்கே தெரியும். ஆப்ரேஷன் சிந்தூரில் தலை தெறிக்க ஓடியது பாகிஸ்தான் இராணுவம் அப்படிங்கிறது. அவங்க வச்ச எந்த டார்கெட்டும் இந்தியாவை அடையக்கூட இல்லை. அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு கட்டமைப்போட ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் டிபெண்டன்சியாக அவங்க செயல்பட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் அவங்க வாங்கின அடியை நம்ம என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுதான் முக்கியமான கன்சர்ன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பலுச்சிஸ்தான் லோக்கலில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்லப்படக்கூடிய அவங்க தனிநாடு கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு சிக்கலாக இருக்கும் அப்படின்ட்டு அதுவும் சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் கவனிக்காத இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பலுச்சிஸ்தானில் வெள்ளை அதிகாரி அவர் ஆய்வு செஞ்சது எல்லாம் இருக்கட்டும். ஆனால் பலுச்சிஸ்தானில் அமெரிக்கா இறங்குது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு த்ரெட்டு யாருக்கு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு தான். அஃப்கோர்ஸ் பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட 43% நிலப்பரப்பை கொண்ட ஒரு மாகாணத்தில் அமெரிக்காவுடைய அதிகாரம் இறங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கவலைப்பட வேண்டியது பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசு தான். ஆனால் அந்த அரசுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. அப்படிங்கிற போது இல்லை, இரண்டாவது கவலை, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இதில் கவனிக்க எல்லாருமே தவறுறாங்க. அது என்னன்னா, ஈரான். பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணம் நேரடியாக ஈரான் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானோட தங்களுடைய எல்லையை பகிர்ந்துருக்கிறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானை நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்து போவோம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா ஏற்கனவே அந்த ஒரு சண்டை அப்படிங்கிறது மிக உச்சக்கட்ட லெவலில் இருக்குது. அதுவும் குறிப்பாக இப்போ ஈரானோட அவங்க நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த நியூக்ளியர் டீல் சம்பந்தமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக அதில் ஒரு இழுபறி நீடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். ஸோ இப்போது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பலுச்சிஸ்தானுடைய நிலப்பரப்பு ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் ஈரானோட பகிர்ந்துருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ஈரானில் அவங்க இருக்கக்கூடிய அந்த எல்லையோர பகுதிகளில் பலூஜ் மக்களும் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. பலூஜ் மக்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது தனி, அதெல்லாம் என்னன்னு போவோம். ஸோ அவங்களும் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மே மாதம் தொடர்ச்சியாக ஒரு 3 மாதங்களில் ஈரானுடைய ஆர்மி பலுச் பீப்புள் வசிக்கக்கூடிய பகுதியில் மிக கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த நெருக்கடி கொடுக்கும்போது அது பெரிய அளவுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இங்கே நிறைய கடத்தல் சம்பவம் நடக்குது, அதனால நெருக்கடியை ஈரான் ஆர்மி கொடுக்குது அப்படின்ட்டு தான் எல்லாரும் இதை ஃபஸ்ட்டு கடந்து போயிருக்கிறாங்க. ஆனால் பலுச்சிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரானுடைய எல்லை பகுதியில் வசிக்கக்கூடிய பலூஜ் மக்களை அந்த இடத்துலேருந்தே அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஈரான் அரசு மிக தீவிரமாக இறங்க தான் இல்லை, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் அடங்கியிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கு. இல்லை, ஒரு சம்பவத்தை பார்ப்போம். மே 13ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. அதாவது பண்டார் கொல்ஹி அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமம் ஈரான் பலுச்சிஸ்தானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய கிராமம். அது ஈரானுடைய கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய கிராமம். அந்த கிராமத்தில் பலூஜ் மக்கள் அடர்த்தியாக வாழ்கிறாங்க.
இந்த பகுதியை மையப்படுத்தி 3 நாட்கள் ஈரானுடைய ஆர்மி வந்து நேரடியாக அந்த இடத்துல போட்டு சல்லடை போட்டு தேடி அங்கே இருக்கக்கூடிய மக்களை, குறிப்பாக பெண்கள் குழந்தைகள்னு கூட பார்க்காம அடித்து துன்புறுத்தி, நீங்கள் இந்த பகுதியிலே இருக்கக்கூடாது, இங்கேருந்து நீங்கள் வெளியே போங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் இந்த ஆயில் கடத்துறீங்க, அதை கடத்துறீங்க, இதை கடத்துறீங்க அப்படின்ட்டு வந்து தொடர்ச்சியான ஒரு அடக்குமுறையை மிக கொடூரமான முறையில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. எந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, பலூச் பீப்புளுடைய வீட்டுக்கு போய் அவங்க வச்சுட்டு இருந்த காரு, 2 வீலர் எல்லாத்தையுமே எரிச்சிட்டு, அதுக்கப்புறம் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அவங்க தங்க நகைகள், அவங்களுடைய சேமிப்பில் இருந்த காசு, பணம் எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நாட்டுடைய இராணுவமே செய்யுது அப்படின்னா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விந்தையான ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் அதுக்கான பதில் என்ன அப்படின்னு வந்து இப்போதைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் அனலிஸ்ட் எல்லாருமே வந்து முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி வேற ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு. இந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்பாக அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். இந்த ஈரான் ஆர்மி அப்படிங்கிறது நேரடியாக வந்து இந்த பலூச் பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போது அவங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கும் போடும். அவங்களுடைய வழிபாட்டு தலமாக இருக்கக்கூடிய மாஸ்க்குக்கும் போய் அந்த மாஸ்கையும் வந்து உடச்சி சின்னாபின்னம் பண்ணுறது யார்? ஈரான் ஆர்மி சின்னாபின்னம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பலூச் பீப்புள் வந்து சுன்னி வழிபாடை கொண்டவர்கள், இவங்க வந்து ஷியா வழிபாடை கொண்டவர்கள். ஸோ பலூச் பீப்புளுடைய அந்த மாஸ்கை நொறுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மைக்கில் போய் ஷியா ப்ரேயர்ஸை வந்து ஈரான் ஆர்மி வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க அதில். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரிலீஜியஸாகவும் சரி, அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல துன்புறுத்தி அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து அவங்க அகற்றுறாங்க. சரி, அகற்றி அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, அதுதான் ஒரு மிகப்பெரிய கேம். அதாவது பலூச்சிஸ்தானில் ஏற்கனவே சைனாவுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்தாச்சு. சைனீஸ் வந்து ஏற்கனவே எந்த அளவுக்கு வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்கிறாங்க பலூச்சிஸ்தான் முழுக்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் போது வந்து ஈரானுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ ஈரானுடைய அரசாங்கத்துக்கும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளை அதிகாரி வந்து பலூச்சிஸ்தானுடைய இயற்கை வளங்களை வந்து குறி வச்சுக்கிட்டு போனதும் வந்து ஈரானுக்கு தெரியுது. ஸோ இனிமே குறிப்பாக இங்கே பலூச்சிஸ்தானில் அமெரிக்கா வந்து இறங்குது அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்து நமக்கு தான். ஸோ நாம் வந்து இதுலேருந்து தற்காத்துக்கணும், நாம் வந்து தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லையோரம் இருக்கக்கூடிய இந்த பலூச் பீப்புள் எல்லாத்தையுமே டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மக்ரான் கோஸ்ட் தான் பலூச்சிஸ்தான், ஈரான், அதுக்கப்புறம் வந்து அதை ஒட்டி இருக்கக்கூடிய கவுடார் போர்ட்டு. ஸோ இதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் லைன் இருக்கும். அது அந்த மேப் நீங்கள் வந்து இப்போது ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஸோ அந்த இடத்த அந்த மக்ரான் கோஸ்ட்டில் ஒரு போர்ட்டை வந்து குறிப்பாக வந்து ஒரு ஆர்மி பேஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணோன்னு ஈரான் முடிவு பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே எப்படியா இருந்தாலும் வந்து அமெரிக்கா வரப்போகுது அப்படிங்கிறதால நம்மளை நம்ம தற்காத்துக்கணும், தேவைப்பட்டால் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு திட்டத்திலையும் கூட அந்த ஆர்மி பேஸை வந்து நம்ம பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி ஈரான் வந்து நகர்றாங்க. ஸோ அதுக்கு வந்து தடையாக இருக்கிறது யார்? அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பலூச் பீப்புள். ஸோ அவங்கள வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க. அவங்க எந்தெந்த இடத்துலலாம் இருந்தாங்களோ அந்தந்த இடத்துல 3 நாள் ஆர்மி ஆப்ரேஷன் இங்கே நடக்க போகுது அப்படின்ட்டு அறிவிக்க கொடுத்துட்டு போய் அவங்களுடைய வீடுகளை சூறையாடுறதுன்னு சொல்லி தொடர்ச்சியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஈரானுடைய இந்த மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறது எல்லையோரம் குறிப்பாக அந்த மக்ரான் கோஸ்டில் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான ஒரு செய்தி. ஸோ மிக முக்கியமான செய்தி அப்படிங்கிறத தாண்டி இப்போ உங்களுக்கு பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழலை சந்திக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரெய்லர் இப்போவே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தானுடைய லிபரேஷன் ஆர்மி அவங்க வந்து தனிநாடு கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசுக்கு எதிராக. இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் சைனீஸ் கிட்ட காசை வாங்கிட்டு சைனீஸோடைய ப்ராஜெக்ட்ஸு அப்புறம் அந்த போர்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வாடகை விட்டுட்டு இருக்கிறாங்க. இது போதா குறைக்கு இப்போ அமெரிக்காவும் வந்து இறங்கிடுச்சு. அமெரிக்காவுடைய வெள்ளை அதிகாரி நேரடியாக வந்து பாகிஸ்தானை வந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய மார்ஷல் அசிம் முனிரை போய் வந்து இஸ்லாமாபாத்தில் பார்த்துட்டு அவரும் வந்து சரி பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ ஒரே இடத்துல ஒரே ஒரு பகுதி பலூச்சிஸ்தான், அந்த பகுதியில் சைனா, அமெரிக்கா, ஈரான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, ஸோ சர்வதேச சக்திகளுடைய மிக முக்கியமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக பலூச்சிஸ்தான் மாறிவிட்டது. ஆனால் இந்த விஷயம் அப்படிங்கிறது பலூச்சிஸ்தானுக்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பலூச் மக்களுக்கு இது நல்லதா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக நல்லது கிடையாது. ஆனால் இதை பற்றிலாம் இஸ்லாமாபாத் அரசாங்கம் யோசிக்குமா அப்படின்னா மிக நிச்சயமாக அவங்க யோசிக்க போகிறதில்ல. அவங்களுடைய இப்போதைய கவலை என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து இந்தியா வந்து 11 ஏர்பேஸை வந்து குறி வச்சு அடிச்சிட்டாங்க. அப்போ இந்தியாவுடைய டார்கெட்டில் நம்ம எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குன்னு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு.
குறிப்பாக நம்ம நியூக்ளியர் பேஸ் உட்பட எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது எல்லாத்தையும் எப்படியாவது திருப்பியும் மாற்றணும், எங்கேயாவது மறைக்கணும் அப்படிங்கிற அந்த கவலையில் தான் அவங்க வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து நம்ம வந்து கைபர் பக்துங்வாக்கு மாற்றலாமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் தான் பாகிஸ்தான் அரசாங்கம் கவனம் செலுத்தியதே தவிர பலூச்சிஸ்தான் சம்மந்தமாக அது வந்து எந்த கவலையுமே இல்லை. ஸோ பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற பகுதி சைனா வெர்சஸ் அமெரிக்கா, இங்கே சைனாவா அமெரிக்காவா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி மிக தெளிவாக வந்து நகர்கிறது. அமெரிக்கா உள்ளே வருது அப்படிங்கிறதால ஈரான் அவங்களுடைய எல்லையை வந்து பலப்படுத்துகிற முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. எல்லையில் இருக்கக்கூடிய பலூச் மக்கள் எல்லாத்தையுமே வந்து அகற்றி அப்படியே அவங்க இந்த பாப்புலேஷனே வந்து ஒரு இடத்துல வந்து குவிச்சு இருக்கக்கூடாது, அது அப்படி இருந்தாலே நமக்கு ஆபத்துன்னு அப்படின்னு உணர்ந்து அவங்க வந்து அதை அந்த பாப்புலேஷனே வந்து ஸ்கேட்டர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பலூச் பீப்புளை அப்படியே வந்து சிதறடிச்சு எல்லா இடத்துக்கும் போய் வந்து அவங்கள வந்து வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஆர்மி பேஸை வந்து ஈரான் வந்து கட்டலாம் அப்படின்ட்டு வந்து முயற்சி செய்து, இந்த முயற்சி எதுவுமே வந்து பலூச் மக்களுக்கு வந்து நல்லது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்குறோம். இன்னொன்று, அந்த தாக்குதல் நடத்த போது உள்ள இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பலோச் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற அதை நோக்கி தான் ஈரான் வந்து மிக கடுமையாக எங்களை வந்து துன்புறுத்துறாங்க. பலூச்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்லியே வந்து எங்களை வந்து துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸோ அப்போ தனி பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஒரு விடுதலையும் வந்து ஈரான் வந்து விரும்பலை அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அதற்கு எதிராகவும் வந்து அவங்களுடைய அந்த தாக்குதலில் அந்த வெளிப்பாடும் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பகுதி நம்ம ஆசியா கண்டத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி. அது 1948 பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அந்த பகுதியில் அன்டாப்டு ரிசோர்சஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கையாக இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறதால உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகள், குறிப்பாக சைனா அமெரிக்கா போன்றவர்களுடைய கான்சன்ட்ரேஷன் இங்கே வந்ததால் இனிமே வரும் நாட்கள் பலூச்சிஸ்தானுக்கு நல்ல நாட்களாக, ஒரு ஒளி மிகுந்த நாட்களாக, அமைதியான நாட்களாக இருக்க போவது இல்லை அப்படிங்கிறதுக்கான சமிக்கைகள் தெரியுது. இங்கே வந்து ஈரான் இப்படி செய்யுது அப்படின்னா ஸோ வந்து இங்கே இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன, மிக குறிப்பாக வந்து பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த ரிசோர்ஸஸ் வந்து நேரடியாக வந்து இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு வந்து அது துணை செய்ய போகிறதும் இல்லை. அது எல்லாமே அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் போகுது. ஆனால் பங்களாதேஷ்லேயும் வந்து அமெரிக்காவுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆழமாக இருக்குது, பலூச்சிஸ்தான்லேயும் இருக்குது. அப்படின்னா அது வந்து நமக்கும் ஒரு கன்சர்னான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த விஷயத்தை நாம் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், மிக குறிப்பாக இதற்கான திட்டம் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக பலூச்சிஸ்தானை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற திட்டம் வந்து மிக நிச்சயமாக நம்மக்கிட்ட இருக்கும், இந்தியாவிடம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள், அவர் வந்து இந்த பாகிஸ்தானுடைய இந்த விவகாரங்களில் வந்து எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதால அதுக்கான ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது இந்தியா கிட்ட இருக்கும். ஸோ இந்தியா அவங்களுடைய பலூச்சிஸ்தான் கார்டை எந்த மாதிரி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல மிக முக்கியமான விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.